ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி 9th எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதே கொஸ்டின் பேட்டர்ன்றது இருக்காது. இப்போ 10th தான் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் சொல்லும்போது எந்தெந்த கிராமர் பார்ட்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் 6 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டம்ஸ் கேட்டாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஒன்று ப்ளூரல் ஃபார்ம், இன்னொன்று ப்ரிப்போசிஷனல் பேரிஸ். இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 8 மார்க்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம். அது போக ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படிங்கறதுனால இந்த சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அதனால நம்ம ஒன் வேர்டு அப்படிங்கிறத தாண்டி நம்ம அடுத்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது 2 மார்க் கொஸ்டினும் பேராகிராஃபும். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோஸ்ல 2 கேட்டு 3 கேட்டு 2 எழுத சொல்றாங்க. அடுத்தது பொயட்ரியில் 2 கேட்டு 3 எழுத சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது போக உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடியதுல இதை மட்டும் படிச்சா நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சாப்டர் அப்படிங்கறதுனால ப்ரோஸ் பொயட்ரி 2ல சேர்த்து 1 கொடுத்து 2 கொடுத்து 2ல 1 எழுத சொல்றாங்க. அப்ப நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த கொஸ்டின் நம்பர் 17ல உங்களுக்கு ஒரு போயம் லைன் கொடுத்து கீழே கேட்குறாங்க இல்லையா, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த போயம் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸாம்ல 5 மார்க் வாங்கி கொடுக்கக்கூடியது. இதுல 4 மார்க் கேட்டிருக்காங்க. ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு 5 மார்க் ரொம்ப சிம்பிளா வாங்கி கொடுக்கக்கூடியது இந்த கொஸ்டின் நம்பர் 17. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெமரி போயம் 2. கொஸ்டின் நம்பர் 19ல ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. இது உங்களுக்கு இந்த 50 மார்க் கொஸ்டின் பேட்டர்னில் 1 மட்டும் கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். 100 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன் வரும்போது உங்களுக்கு லாஸ்ட்ல 8 மார்க்ல 1, இந்த 5 மார்க்ல 1 கேட்பாங்க. 2 கேட்பாங்க. அதனால கிட்டத்தட்ட அந்த ஒரு டைப்புக்கே நமக்கு 13 மார்க் வாங்கக்கூடியது. அதனால கொஸ்டின் நம்பர் 19. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20ல பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ரொம்ப சிம்பிளா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா 5 மார்க் முழுசா கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22 நோட் மேக்கிங் சம்மரைசிங். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23ல இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் கொடுத்து 5 சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்றாங்க இல்லையா, இது ஒன்று. இப்ப நான் சொன்ன இந்த 5 மார்க் அட்டன் பண்ணாலே 50க்கு 25 மார்க். புரியுங்களா உங்களுக்கு? கேள்வி பதில் பேராகிராஃப் இல்லாம ஜெனரல் கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50%, 25 மார்க் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல ரொம்ப சிம்பிளா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அடுத்து 3வதா பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ். ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளால ரொம்ப ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அக்யூரேட்டா இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். அடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் அப்டேட் பண்ணதுல சயின்ஸ்லாம் 10% எக்ஸாம்ல வந்தது பப்ளிக் எக்ஸாம்ல. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வருஷமும் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே கைட் பண்ணுவோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.